அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இயேசுவை பற்றிக்கொள் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்று ஒருவரிடத்திலே கேட்டேன். ரொம்ப நாறி போய் இருக்கின்றது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை நாறி போய் இருக்கிறது என்றால் என்னுடைய உள்ளத்திலே நான் நினைத்து கொண்டேன், காரணம் கடவுள் அல்ல. வாழ்க்கை நாறி போய் இருக்கிறது என்றால் காரணம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. நாளையும் நேரத்தையும் நபர்களையும் நாம் குறை கூற முடியாது. என்னுடைய வாழ்க்கை நாறி போயிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நான் தான். கஷ்டங்கள் இல்லாதவர்கள், வேதனைகள் இல்லாதவர்கள், வலிகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே நாம் காண முடியாது. கடவுளே மனிதனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது கஷ்டங்களை அனுபவித்தார், துக்கங்களை அனுபவித்தார், சோதனைகள் வேதனைகள் அனைத்தையும் அவர் அனுபவித்துக் கொண்டேதான் இருந்தார். பிறந்தது முதல் அவருடைய கடைசி நேரம் வரையும் மனிதனாக இந்த உலகத்திலே என் ஆண்டவர் வாழ்ந்த பொழுது கஷ்டங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். உடல் அளவிலான வலிகள் மாத்திரம் அல்ல, உள்ளத்திலும் நொறுக்கப்பட்டவராக அவர் இருந்தார். அனைவராலும் ஒதுக்கப்பட்டவராக அவர் இருந்தார். நிறைய வேதனைகளை உள்ளத்திலே வைத்திருந்தார். அப்படித்தான் நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்த பொழுதே, மனிதனாக அவர் வாழ்ந்த பொழுதும், அவருடைய கடைசி மூச்சு வரையிலும் தன்னுடைய தந்தையை பற்றி கொண்டிருந்தார். விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி கொண்டு இருப்பவர்கள் என்னுடைய வாழ்க்கை நாறி போய் இருக்கிறது என்று கூற மாட்டார்கள். கஷ்டங்கள் இருக்கின்றன, துக்கங்கள் வேதனைகள் துயரங்கள் இருக்கின்றன, ஆனால் என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கின்றார். எல்லா வேதனைகளிலும் துன்பங்களிலும் என்னோடு அவர் இருக்கின்றார். என்னை தப்புவிப்பார். இந்த வேதனைகளின் மூலமாக, வலியின் மூலமாக, துக்கங்களின் மூலமாக அவர் என்னை பெருமைப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு வாழ்பவன் தான் ஒரு விசுவாசியாக இருக்க முடியும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை நாறி போயிருந்த இருவரை பற்றி நாம் பார்ப்போம். விவிலியத்தில் இருந்தே நாம் பார்ப்போம். ஆனால் அவர்களை பாருங்கள். பாவியாக இருந்த அவர்கள் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுத்தார், இடத்தை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார். அதே வாய்ப்பும் நேரமும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் எவ்வாறு பற்றி கொள்ள வேண்டும்? சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் ஆவியானவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டால் இழந்த அனைத்தையும் அவர் திரும்ப கொடுப்பவராக என் ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அனைத்தும் உங்களுக்கு கொடுப்பவராக அவர் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்ட அந்த இருவர்கள் யார்? அவர்களுடைய வாழ்க்கை நாறிப்போய் தான் இருந்தது. மதலேன் மரியாள்
அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய பாவியாகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்க கூடும், ஆனால் ஒரு பெரிய புனிதையாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்லறைக்கு அதிகமான அளவிலே யாத்திரியர்கள் வருகின்றார்கள். வத்திக்கானை தவிர்த்து, மேலும் ஆண்டவர் இயேசு மரித்த அந்த இடத்தை தவிர்த்தும் அந்த இடத்திற்கு மரிய மதலேனால் அவர்களுடைய அந்த கல்லறை இருக்கின்ற அந்த இடத்திற்கு நிறைய பேர் வருவதாக அவர்கள் கூறுவார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாவியாக நாறி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அம்மாள் புனிதையாக ஆண்டவர் இயேசுவிடத்தை அவர் இருந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டார்கள். அவர்களை போல நானும் என் ஆண்டவரை இயேசுவை பற்றி கொள்ள முடியுமா? அந்த அம்மாவை பாருங்கள், விவிலியம் கூறுகின்றது, அவர்கள் 7 அசுத்த ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகின்றார்கள். இயேசு 7 அசுத்த ஆவிகளையும் விரட்டுகின்றார். எந்த ஆவிகள் உள்ளே இருந்தன என்று தெரியவில்லை, விவிலியம் கூறவில்லை. ஆனால் 7 அசுத்த ஆவிகள் உள்ளே இருந்தனவாம். ஒரு அசுத்த ஆவி இருந்தாலே வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றிவிடும். ஆனால் 7 அசுத்த ஆவிகள் இருந்தனவாம். எப்பேற்பட்ட ஆவிகள் அவைகள் தெரியவில்லை. நினைத்து பாருங்கள், கோபத்தின் ஆவி உள்ளே இருந்திருக்கலாம். கோபம் இருக்கும் பொழுது எல்லோரிடத்திலும் கோபத்தை அந்த அசுத்த ஆவி தூண்டிக்கொண்டே இருக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவியிடத்திலே அந்த கோபங்கள் வரலாம், சண்டைகள். அதனால் பேசாமல் இருப்பார்கள், ஒருவரிடத்திலே விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள், பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும். கோபம் இருக்கின்ற இடத்திலே வேலை செய்வது மிகவும் கடினம். நீங்கள் வேலை செய்கின்ற அந்த இடத்திலே உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் உங்களை எந்த நேரமும் கோபப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது எரிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே இருக்க முடியுமா? உங்களுடைய கணவரோ மனைவியோ எந்த நேரமும் கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் இருப்பதற்கு சந்தோஷமாக இருக்குமா? கோபம் இருக்கின்ற இடத்திலே சந்தோஷம் இருக்காது. அவர்களை பற்றி புரணி பேசுவதற்காக தூண்டும். கோபம் இருக்கின்ற இடத்திலே புரணி பேசுகின்ற ஆவி உள்ளே வரும். ஒரு ஆவி உள்ளே இருந்தால் மற்ற ஆவிகளையும் அழைத்து கொண்டு வரும். அது வேறு ஒரு ஆவி வரலாம், புரணி பேசுகின்ற ஆவி, இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன், புலம்புதலின் ஆவிகள் உள்ளே வரும். அங்கும் இங்குமாக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை அனைத்தையும் எல்லோரிடத்திலும் கூறுகின்ற புலம்புதலின் ஆவிகள் உள்ளே வரும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த மரிய மதலேன் அம்மாள் இருந்த அவர்கள் உள்ளே இருந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவிகள் என்று கூறப்படவில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஆவிகள் இருந்தால் வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றிவிடும். இச்சையின் ஆவி உள்ளே இருந்திருந்தால் அது என்ன செய்ய வைத்திருக்கும்? எந்த நேரமும் மனதிலே இச்சையான காரியங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். யாருக்கும் தெரியாது, போ, இவர்களோடு தவறான உறவை வைத்துக்கொள் என்று பலரோடும் தொடர்புகளை உண்டாக்குவதற்கு அந்த இச்சையின் ஆவிகள் தூண்டிக்கொண்டே இருக்கும். பலருக்கு தெரிந்து விடுவதற்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அவமானங்களை எடுத்துக்கொண்டு வரும். மற்றவர்கள் முன்னிலையில் தன்மானத்தோடு வாழவே விடாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குற்ற உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருக்கும். நீ பாவம் செய்து விட்டாய், ஆண்டவருக்கு உன்னை பிடிக்காது, நீ பாவி, எல்லோருக்கும் தெரியும் நீ ஒரு பெரிய பாவி என்று வாழ்க்கையிலே நல்லபடியாக உங்களை சிந்திக்க வைக்கவே வைக்காது அந்த அசுத்த ஆவி, இச்சையின் ஆவி. இப்பேற்பட்ட ஆவிகள் அந்த அம்மாக்குள்ளார இருந்திருக்கலாம். பலரும் கூறலாம், அந்த அம்மா விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். விவிலியம் அவ்வாறு எதுவும் கூறவில்லை. எப்பேற்பட்ட ஆவிகள் உள்ளே இருந்தன என்று
கூறவில்லை. ஆனால் 7 ஆவிகள் உள்ளே இருந்தனவாம். பல நேரங்களிலும் இந்த ஆவிகள் எவ்வாறு உள்ளே வருகின்றன? நாம் தவறுதலாக ஆசையின் நிமித்தம் பாவங்கள் செய்யலாம். ஒரு தடவை 2 தடவை அந்த பாவத்திலே விழலாம். பல நேரமும் அந்த பாவத்திலே விழுந்து கொண்டே இருக்கலாம். அசுத்த ஆவி என்ன நினைக்குமாம்? நான் இந்த இடத்திலே இருந்தால் எனக்கு ஏதுவாக இருக்கும், இந்த இடம், இந்த வீடு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள், பொய் சொல்பவர் ஒருவர் எந்த நேரமும் பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொய்யின் ஆவி உள்ளே வரும், பொய்யின் ஆவி உள்ளே வரும். எனக்கு இந்த வீடு ரொம்ப ஏதுவாக இருக்கிறது என்று அங்கேயே வாசம் செய்ய அது விரும்பும். உங்களுடைய உடல் தான் அதனுடைய வீடாக மாறும். பல ஆவிகளையும் உள்ளே அழைத்து கொண்டு வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இனிப்பு பண்டாரம் இருக்கிறது என்றால் வீட்டின் நடுவிலே இருக்கிறது, நிறைய ஈ வரும். நீங்கள் ஃபேனை போடலாம், அது கொஞ்ச நேரத்துக்கு போகும். ஃபேனை ஆஃப் பண்ணோன்னு திரும்பவும் அது வரும். மருந்து வைக்கலாம், அவைகள் இறந்துவிடும், மற்றவைகள் வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? அந்த இனிப்பு பண்டாரத்தை எடுத்து நாம் தூக்கி போட வேண்டும். பாவத்தை அகற்றினால் அந்த அசுத்த ஆவிகளும் உங்களை விட்டு வெளியேறும். பாவத்தை நாம் பற்றி கொண்டே இருந்தால் அந்த அசுத்த ஆவிகளும் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் பல அசுத்த ஆவிகளை அழைத்து கொண்டு வரும் அவைகள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நாறி போக செய்யும். நிறைய கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த அம்மையாரின் உள்ளே 7 அசுத்த ஆவிகள் இருந்தன. ஆண்டவர் இயேசு எல்லா ஆவிகளையும் துரத்தி விடுகின்றார். என்ன நடக்கின்றது? அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். அசுத்த ஆவிகள் சென்றவுடன் அவர்கள் உணர்கின்றார்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று. பாவத்திலே நான் இனி விடவே கூடாது என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருகின்றார்கள். அதற்கு பின்பாக ஆண்டவரின் இயேசுவின் பணிக்காக காசை கொடுத்தும் அவர்கள் உதவுகின்றார்கள். ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு பிடிபடுகின்றார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பல மக்களும் யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அவர் மீது விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள். அவருடைய இல்லத்திலே இருந்தவர்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் இல்லை. மத தலைவர்கள் அவர்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் இல்லை. அவரோடு இருந்த சீடர்கள் பலருக்கும் இயேசுவின் மீது விசுவாசம் இல்லாமல் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பலரும் சிதறுண்டு ஓடி போகின்றார்கள். பாமர மக்களும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதற்கு அஞ்சுகின்றார்கள். மத போதகர்கள் என்ன கூறுவார்கள் என்று அஞ்சி இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள், உண்மையான கடவுள் என்பதை நம்பியவர் அந்த மதலேன் மரியாள், இயேசுவின் சிலுவையின் அருகிலேயே அவர்கள் நிற்கின்றார்கள். இந்த உலகம் எதை கூறினாலும் பரவாயில்லை, நான் அவரை பற்றி கொள்வேன், அவர்தான் உண்மையான கடவுள் என்று நம்பி இயேசுவை பற்றி கொண்டார்கள். நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கலாம். என்னுடைய பலவீனங்களிலிருந்து நான் வெளிவந்து விட்டு ஆண்டவரை நான் பற்றி கொள்கிறேன் என்று கூறுவது அல்ல. பலவீனங்களாக இருக்கட்டும், பாவத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி, வெளி வருவது மிகவும் கடினம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே வாருங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். எவ்வாறு பலவீனங்களிலிருந்து, உங்களுடைய பாவங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அவரோடு இருங்கள், அனைத்தையும் அவர் செய்து கொடுப்பார். எந்த ஒரு பலவீனங்களாக இருக்கட்டும், அவை அனைத்தும் போன பின்பாக நான் ஆண்டவரிடத்திலே வருவேன் என்று நீங்கள் நினைத்தால் காலம் முழுவதும் அது நடக்கவே நடக்காது.
எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த அம்மையார் பலவீனமாக இருந்தாலும் சரி, பாவத்திலே அவர்கள் பழைய காலத்திலே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, குற்ற உணர்ச்சிகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டார்கள். அதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டவர்கள் எங்கே ஆண்டவருடைய உடல் புதைக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே அவர்கள் சுற்றி சுற்றி வருகின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 3வது நாள் சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்றார்கள். அந்த கல்லறை தோட்டத்திற்கு யாருமே வரவில்லை. அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவை தேடுகின்றவன் கண்டடைவான். அந்த அம்மையாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவர் இயேசுவை தேடி சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த கல்லறை தோட்டத்திற்கு அந்த அம்மையார் வருகின்றார்கள். அங்கு வந்து கல்லு அங்கு திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றார்கள். யாரோ இயேசுவினுடைய உடலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று ஓடி போய் சீடர்களிடத்திலே கூறுகின்றார்கள். பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து பார்க்கின்றார்கள். ஆண்டவரின் உடலை அங்கு அந்த இடத்திலே காணப்படவில்லை. அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஆனால் இயேசுவை பற்றி கொண்ட அந்த அம்மையாரை பாருங்கள், அதே இடத்திலேயே இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு இருந்தால், அவர் மீது பற்று இருந்தால், நீங்கள் அவரோடு இருப்பீர்கள், அவரை தேடுவீர்கள், அந்த இடத்தை விட்டு நீங்கள் போக மாட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த 2 சீடர்களும் பேதுருவும் யோவானும் சென்றவுடன் அந்த அம்மா அங்கேயே இருந்து அழுகின்றார்கள். அந்த கல்லறை இருக்கின்ற அந்த இடத்தில் உள்ளே பார்க்கின்றார்கள். யார் அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டே இருப்பார். பலவிதமான உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். பேதுருவும் யோவானும் காணவில்லை. ஆனால் ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் வைக்கப்பட்ட அந்த கல்லறையிலே அவருடைய தலமாட்டின் அருகிலும் அவருடைய கால் அருகிலும் 2 வானதூதர்கள் இருப்பதை இந்த அம்மையார் பார்க்கின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசுவோடு அன்பு உறவிலே இருந்தவர்கள், இயேசுவை பற்றி கொண்டவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். அவர்களை பார்த்து கேட்கின்றார். அவர்கள் கேட்கின்றார்கள், ஏனம்மா அழுகின்றீர்கள் என்று. இதோ என் ஆண்டவரை காணவில்லை, இயேசுவை காணவில்லை என்று அவர்கள் கூறவில்லை. என் ஆண்டவரை இவர்கள் யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆண்டவர் வேறு ஒரு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அவர் கேட்கின்றார் திரும்பவும், யாரை தேடுகின்றீரம்மா என்று. அதற்கு பின்பாக திரும்பவும் அதையே அந்த அம்மா கூறுகின்றார்கள். இயேசு பெயரை சொல்லி அழைக்கின்றார், மரியா என்று. உடனே அந்த அம்மாவுக்கு தென்படுகின்றது, இயேசுதான் அவர் என்று. ஆண்டவர் முதன்முறையாக ஒரு பெண்மணிக்கு உயிர்த்தவுடன் தன் மீது பற்று கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். உயிர்த்த ஆண்டவரை காண்பவர்கள் யார்? அவர் மீது பற்று கொண்டு அவரையே நோக்கி இருப்பவர்களுக்கு வெளிப்படுத்துபவராக, வழி நடத்துபவராக அவர் இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவை நோக்கி வாருங்கள். உள்ளே இருக்கின்ற பாவங்களாக இருக்கட்டும், சாபங்களாக இருக்கட்டும், பேய்களாக இருக்கட்டும், அனைத்திலும் இருந்து விடுதலை கொடுப்பவராக ஆண்டவர் இருக்கின்றார். அவரை பற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் வழி நடத்துபவராகவும் இருக்கின்றார். பலவிதமான வெளிப்பாடுகளை கொடுப்பவராகவும் இருக்கின்றார். அந்த அம்மையாருக்கு ஆண்டவர் செய்தது அதுதான். ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார், நான் என்னுடைய தந்தையிடத்திலே போக இருக்கின்றேன், என்னுடைய சீடர்களுக்கு நீ போய் அறிவி என்று. முதன் முறையாக நற்செய்தியை அறிவித்தவர் ஒரு பெண். அது யாராக இருக்கட்டும், ஒரு பெண். ஆனால் இயேசுவின் மீது பற்று கொண்டவர் அவர். முதன் முறையாக நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த அம்மையார் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நாறி போய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு தொடர்பிலே வந்தபொழுது ஆண்டவர் பேய்களை ஓட்டுகின்றார். ஆண்டவர் எல்லா பாவங்களையும் அவர் மீது எடுத்துக்கொள்கின்றார், விடுதலையை கொடுக்கின்றார். ஒரு புது வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் அந்த அம்மையாரை ஆசீர்வதிக்கின்றார். அந்த அம்மையாரும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றதாக கூறுவார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை அறிவித்து அவர்கள் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு குகையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து, வானதூதர்களோடு தொடர்பிலே இருந்து கொண்டு அவர்கள் மரித்ததாக நம்முடைய பாரம்பரியம் கூறுகின்றது. எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்தால் புது வாழ்வை கொடுப்பவராக அவர் இருக்கின்றார். அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆன்மா இயேசுவை பற்றி கொள்கின்றதோ ஆண்டவர் புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். மற்றொரு நபரை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் நாறி போய் இருந்தது. அந்த நல்ல கல்வன் கெட்ட கல்வன் இருவரையும் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அகோரமாக இருந்தது. எந்தெந்த தவறுகளை அவர்கள் செய்தார்கள் என்று ஆண்டவரின் வார்த்தை கூறவில்லை. ஆனால் சிலுவையிலே அவர்கள் அறையப்பட வேண்டும் என்றால் பெரிய பாவங்களை அவர்கள் செய்திருக்க வேண்டும், பெரிய பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் திருமுன்னிலையிலே வரும்பொழுது அந்த நல்ல கல்வன் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள், அற்புதமான வார்த்தைகள். ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில் தான் ஒரு பாவி என்பதை அவன் அறிக்கை இடுகின்றான். அற்புதமான வார்த்தைகள், ஆண்டவருக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள். நீ பாவி என்பதை ஏற்றுக்கொள், நீ அதை அறிக்கையிட வேண்டும். அதுதான் பாவ சங்கீதனம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வானத்திலே வான தூதர்கள் நடனமாடுவார்கள், சந்தோஷத்திலே அவர்கள் நடனமாடுவார்கள். ஆண்டவர் ஒரு மனிதரை மீட்டு விட்டார் என்கின்ற அந்த சந்தோஷத்திலே அவர்கள் நடனமாடுவார்கள். அன்புக்குரியவர்களே, பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகின்றார், அதை எதிர்பார்க்கின்றார். எனவே தான் எந்த ஒரு பாவத்தையும் மறைக்காமல் நாம் குருவானவரிடத்திலே அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே பாவங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த நல்ல கல்வனை பாருங்கள், அவர் இயேசுவை நோக்கி இயேசுவே என்று கூறவில்லை, ஆண்டவரே என்று, அவர் கடவுள் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதற்கு பின்பாக அற்புதமான ஒரு ஜெபத்தை சொல்கின்றான். ஒரே ஒரு வாக்கியமாக இருக்கலாம், ஆனால் அற்புதமான ஒரு ஜெபம். நீர் உம்முடைய விண்ணரசிலே வரும்பொழுது என்னை நினைவீர் கொள்ளும் என்று ஆண்டவர் இயேசு அவனிடத்திலே கூறுகின்றார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டிலே இருப்பாய் என்று. அற்புதம், அற்புதம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே வர வேண்டும். அவர்தான் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், ஆண்டவரிடத்திலே மீட்பை கேட்க வேண்டும், நீர் இருக்கும் இடத்திலே வர வேண்டும் என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆண்டவர் மீட்பை, விடுதலையை கொடுப்பவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனம் மாறி இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். மனம் மாறி இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பற்றி கொண்டால் என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசுவை எதற்காக நாம் பற்றி கொள்ள வேண்டும்? 7 காரணங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எதற்காக நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும்? முதலாவதாக, இயேசு கடவுள், அவர் ஒருவர்தான் கடவுள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் கடவுள். இரண்டாவதாக, எனக்காக மரித்து வாழ்வை தருபவர் இயேசு. மூன்றாவதாக, என்னை மன்னித்து புது மனிதனாக, புது படைப்பாக மாற்றுகின்றவர் இயேசு. நான்காவதாக,
தந்தைக்கு என்னை உகந்தவராக மாற்றுகின்றவர் இயேசு. ஐந்தாவதாக, என் இழப்புகளை எனக்கு கொடுக்கிறவர் இயேசு. ஆறாவதாக, அலகையை வென்று என்னையும் அலகையை வெல்ல வைக்கிறவர் இயேசு. ஏழாவதாக, என்னை கனி கொடுக்கின்ற மரமாக மாற்றுகின்றவர் இயேசு. எனவே தான் நாம் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். முதலாவதாக கூறினேன், நாம் ஏன் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும்? இயேசு ஆண்டவர், அவர் கடவுள். யோவான் 8:58 நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தினார், நான் இருக்கின்ற கடவுள் என்று. அதே வார்த்தைகளை அவர் கூறுகின்றார், ஆபிரகாமுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன் என்று. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த யூத மக்கள், மத தலைவர்கள், அவர்கள் கோபத்தோடு எழுகின்றார்கள். இவர் எப்படி தம்மை கடவுள் என்று கூறலாம் என்று கல்லுகளை எடுத்து ஆண்டவரை அடிப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தை விட்டு அகன்று போய் விடுகின்றார். ஆண்டவர் இயேசு கடவுள், உண்மையான கடவுள் அவர்தான். மேலும் நாம் பார்க்கின்றோம், ஒரு செல்வந்தன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து அவன் கேட்கின்றான், நான் விண்ணுலக வாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் கூறுகின்றார், 6 கட்டளைகளை நீ கடைப்பிடி என்று. பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற மற்றவர்களோடு நாம் எவ்வாறு தொடர்பிலே இருக்க வேண்டும் என்கின்ற 6 கட்டளைகளை ஆண்டவர் கூறுகின்றார். கடவுளோடு இணைந்து இருக்கின்ற முதல் 4 கட்டளைகளை இயேசு கூறவில்லை. ஆனால் அந்த மனிதர் கூறுகின்றார், நான் அனைத்தையும் கடைபிடிக்கின்றேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை பின்பற்று என்று கூறவில்லை, வந்து என்னை பின்பற்று என்று கூறுகின்றார். அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். மேலும் நாம் பார்க்கின்றோம், உண்மையான கடவுள் மேகங்களின் மீது வருபவராக அவர் இருக்கின்றார். கடவுள் மாத்திரமே விவிலியத்திலே பார்க்கும் பொழுது மேகங்களின் மீது வருபவராக இருக்கின்றார். மனிதர்கள் அல்ல, வானதூதர்கள் அல்ல, மரியன்னை அல்ல, கடவுள் ஒருவரே மேகங்களின் மீது வருபவராக இருக்கின்றார். மார்க் 13:26 நாம் பார்க்கின்றோம், அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் என்று. இதைத்தான் தானியேல் ஆகமத்திலும் நாம் பார்க்கின்றோம். தானியேல் 7:13 பார்க்கின்றோம், இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் கடவுள், தந்தையாம் கடவுள், தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார், அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். அற்புதமான வார்த்தைகள். மேகங்களின் மீது வருகின்ற நம் ஆண்டவர் எதற்காக வருகிறார் என்றால், தீர்ப்பிடுவதற்காகவும் அவர் வருகின்றார். மத்தேயு 16:27 நாம் பார்க்கின்றோம், மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். உண்மையான கடவுள் அவர். இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் கைமாறு அளிப்பவராக அவர் இருக்கின்றார். அவருடைய தீர்ப்பு உண்மையான தீர்ப்பு. நாம் எந்த செயல்களை செய்கின்றோமோ, எந்த வார்த்தைகளை நாம் பேசுகின்றோமோ, அனைத்திற்கும் தீர்ப்பு வழங்குபவராக நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். திருவெளிப்பாடு 22:12-13 நாம் பார்க்கின்றோம், இதோ நான் விரைவில் வருகின்றேன். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், இதோ நான் விரைவில் வருகின்றேன், அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே என்று ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்தான் உண்மையான கடவுள்,
அவர்தான் உண்மையான கடவுள். அதை நாம் அறிக்கையிட வேண்டும். உங்களுடைய வாயினால் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். உங்களுக்கென்றே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இயேசுவே நீர் உண்மையான கடவுள் என்பதை நான் நம்புகிறேன் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் இதை விரும்புகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை அவர்தான் ஆண்டவர் என்று உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பலரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஜெபம் செய்யுங்கள், நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசுவே கூறுகின்றார் யோவான் 15:22, நான் வந்து அவர்களிடம் பேசாதிருந்தால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசுவை வாய் அளவில் மாத்திரம் அல்ல, உள்ளத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அவரை பற்றி கொள்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் விரும்புகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மேலும் ஆண்டவரின் வார்த்தை கூறுகின்றது. ஆண்டவரின் வார்த்தை எதை சொன்னாலும் தெளிவாக அது கூறுகின்றது. அவர்தான் கடவுள் என்பதை நாம் தேடி கண்டு கொள்ள வேண்டும். அவரை நாம் தேட வேண்டும். அவர்தான் உண்மையான கடவுள். நாம் எங்கு பிறக்க வேண்டும், எந்த நேரத்திலே நாம் பிறக்க வேண்டும், அனைத்தையும் ஆண்டவர் வரையறுத்து இருக்கின்றார். நீங்கள் நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே பிறக்க வேண்டும். நீங்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலே தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் வரையறுத்து இருக்கின்றார். நீங்கள் எங்கு இருந்தாலும் அவரை தேட வேண்டும். அவரை தேடி அவர்தான் உண்மையான கடவுள் என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடைய தவறு. ஆண்டவரின் மீது நாம் பழியை போடவே முடியாது. எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உண்மையான கடவுள் என்பதை வாயார மாத்திரம் அல்ல, உள்ளத்திலும் நம்முடைய செயல்களிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்து வாழ்வை தருபவராக அவர் இருக்கின்றார். எனக்காக வாழ்வை கொடுத்த ஒரே கடவுள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏதேன் தோட்டத்தை பாருங்கள். அந்த தோட்டத்திலே ஆண்டவர் கட்டளையை கொடுக்கின்றார். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் இந்த தோட்டத்திலே இருக்கின்ற எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணுங்கள், ஆனால் அந்த மரத்தின் கனியை மாத்திரம் உண்ணாதீர்கள் என்று கட்டளையை கொடுக்கின்றார். யாரெல்லாம் கட்டளையை மீறுகின்றார்களோ அவர்களுக்கு சாவு நிச்சயமாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதையும் தெளிவாக கூறிவிட்டார். நீங்கள் அந்த கனியை உண்டால் சாவீர்கள் என்று. ஆண்டவரின் கட்டளையை மீறும் பொழுது சாவு கண்டிப்பாக நமக்கு வருவதாக இருக்கின்றது. 1 யோவான் 3:4 நாம் பார்க்கின்றோம், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். நம் ஆண்டவர் ஏற்படுத்திய சட்டங்களை மீறுவது பாவம். அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை மீறுவது பாவம். ரோமையர் 6:23 நாம் பார்க்கின்றோம், பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. பாவம் செய்வோர் சாவர். யார் பாவம் செய்தாலும் சரி, ஆதாமாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும், யார் பாவம் செய்தாலும் அவர்கள் சாக வேண்டும். ஆனால் அந்த தோட்டத்தை பாருங்கள், அந்த தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்தவுடன் இறந்தார்களா? அவர்கள் இறக்கவில்லை. அந்த இடத்திலே நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அவர் அன்பு செய்கின்றார். அதே போலத்தான் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அன்பு செய்தார். அந்த இடத்திலே நடந்தது என்ன என்றால் ஒரு பலி. ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு ஆண்டவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு முன்பாக அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்ததால் மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஒரு உடையை செய்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். தோலை அவர் எடுத்து உடை செய்ய வேண்டும் என்றால் எது அங்கு இறந்திருக்க வேண்டும்? ஒரு மிருகம் இறந்திருக்க வேண்டும்.
ஏனென்றால் ஆதாம் ஏவாளை தவிர வேறு யாரும் அந்த இடத்திலே இல்லை. ஒரு மிருகம் அந்த இடத்திலே இறந்திருக்க வேண்டும். அவர்கள் இறப்பதற்கு பதிலாக, அவர் அன்பு செய்கின்ற அந்த மனிதர்கள் இறப்பதற்கு பதிலாக ஆண்டவர் அங்கு ஒரு உயிரை அவர் பலி கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு பதிலாக அங்கு ஒரு மிருகம் இறந்திருக்கின்றது. அதைத்தான் ஆண்டவரும் தெளிவுபடுத்துகின்றார். மிருகத்தினுடைய அந்த இரத்தத்தை நீங்கள் எடுத்து என்னுடைய பலி பீடத்தின் மீது நீங்கள் தெளியுங்கள். பாவத்திற்கான பலி, மிருகத்தை பலி கொடுத்தவர்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதனால் தான் எருசலேம் தேவாலயத்திலே பாவ பரிகார பலியாக, பாவத்திற்காக பலியை அவர்கள் கொடுத்தார்கள். ஆட்டையும் மாட்டையும் அவர்கள் பலியாக கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த பாவங்கள் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதாம். அந்த அவர்கள் மரிப்பதற்கு பதிலாக அவர்கள் அந்த மிருகமானது மரித்ததாம் அந்த இடத்திலே. அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகின்றது, லேவியர் 17:11, உடலின் உயிர் குருதியில் உள்ளது, அதனை நாம் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவ கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். ஏனெனில் அது உயிருக்கான பாவ கழுவாய் நிறைவேறும் குருதி. குருதியானது அந்த உடலிலிருந்து எடுக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை ஆன்மாவை குறிக்கின்றது. எபிரேய மொழியிலே ஆன்மாவை குறிக்கின்றது. அந்த குருதி அந்த உடலிலிருந்து எடுக்கப்படும் பொழுது என்ன நடக்கின்றது? அந்த ஆன்மா குருதி வெளியே வருகின்றது. அந்த உடல் மண்ணுக்கு போய் விடுகின்றது. மனிதனுக்கு பதிலாக ஒரு உயிர் அந்த இடத்திலே போகின்றது. ஆனால் கடைசியிலே கடவுள் விரும்புவது என்ன? மனிதனுடைய உயிருக்கு மிருகம் ஈடாகுமா? இல்லை, கண்டிப்பாக ஆகாது. மனிதனுக்கு மனிதன் தான் சாக வேண்டும். அந்த இடத்திலே ஒரு மனிதன் தான் சாக வேண்டும் என்று தந்தையானவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். அவர் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு தியாகம் அது. தன்னுடைய ஒரே பேரான மகனை அனுப்பி மனிதர்கள் செய்த அந்த பாவத்திற்காக அவர் தன்னுடைய மகனுக்கு மரணத்தை கொடுக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மீது எடுத்துக்கொள்கின்றார். நமக்கு வருகின்ற சாபங்களை அவர் மீது எடுத்துக்கொள்கின்றார். நமக்கு வர வேண்டிய தண்டனைகளை அவர் மீது எடுத்துக்கொள்கின்றார். நமக்கு வர வேண்டிய அவமானங்களை அவர் எடுத்துக்கொள்கின்றார். நமக்கு வர வேண்டிய சாவை அவர் மீது எடுத்துக்கொண்டு நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார். இதுதான் கிறிஸ்தவத்தின் உண்மை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் மூலமாகத்தான் நமக்கு வாழ்வு உண்டு. இயேசு இல்லாமல் வாழ்வு, புது வாழ்வு கிடைக்கவே கிடைக்காது. இயேசு இல்லாமல் நாம் தந்தையை அடையவே முடியாது. இயேசு இல்லாமல் அவர் செய்ததை நாம் கொச்சைப்படுத்தவே கூடாது. எந்த வழியிலும் நான் மோட்சத்திற்கு போக முடியும், எப்படியும் நான் தந்தையை அடைய முடியும் என்று பலரும் கூறலாம். நம்பாதீர்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அவர் மூலமாக மாத்திரமே நாம் தந்தையை அடைய முடியும். ஆண்டவரின் வார்த்தை கூறுகின்றது, திருத்தூதர் பணி 4:12, இவராலேயே அன்றி, இயேசுவாலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுவது வானகத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கவில்லை. இயேசு என்கின்ற அந்த பெயரால் தான் நமக்கு மீட்பு இருக்கின்றது. யோவான் 14:6 நாம் பார்க்கின்றோம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடத்திலே வர முடியாது, எவரும் தந்தையிடத்திலே போகவே முடியாது. எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வேறு வழியே இல்லை. இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அவர் மூலமாகத்தான் நீங்கள் விண்ணுலகத்திற்கு போக முடியும். அவர் மூலமாகத்தான் தந்தையாரிடத்திலே நீங்கள் செல்ல முடியும். இயேசு இல்லை என்றால் தந்தையை நீங்கள் அடையவே முடியாது. எனவே தான் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். மூன்றாவதாக, எதற்காக நான் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும்? என்னை மன்னித்து
புது படைப்பாக மாற்றுகின்றவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மார்க் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், முடக்குவாதம் உற்றவன் ஒருவனை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். படுக்கையிலேயே அவன் கிடந்திருக்கலாம். எத்தனை மாதங்கள் வருடங்கள் அவன் இருந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் படுக்கையிலேயே இருக்கின்றான். பல நேரங்களிலும் நோய்கள் உள்ளே வருகின்றன. பாவங்கள் செய்யும் பொழுது நோய்களும் உள்ளே வரும். அதைத்தான் விவிலியமும் கூறுகின்றது. ஆனால் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கின்றார். அந்த முடக்குவாதம் உற்ற அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் கூறுகின்றார். அங்கு இருந்த அனைவரும் கேள்வியை எழுப்புகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை பாருங்கள். மார்க் 2:10, மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்கின்றது. அவர் இருந்தபோது மாத்திரம் மன்னிக்கிறவர் அல்ல, இன்றளவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கூறுகின்றது. யோவான் 20:23 தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், திருச்சபையை யார் வழி நடத்த போகின்றார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும். அவருடைய வார்த்தைக்கு எதிராக அவர் செயல்படவே மாட்டார். பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த அதிகாரத்தை திருச்சபையை வழி நடத்தக்கூடிய குருவானவர்களிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எதற்காக பாவ சங்கீதத்திற்கு போங்கள் 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 என்று குருவானவர் உங்களிடத்திலே கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதோ என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசுவை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் தான் பாவ சங்கீதத்திற்கு போங்கள் என்று உங்களை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை இடுகின்றீர்களோ ஆண்டவர் மன்னிக்கின்றார். அதற்கான அதிகாரத்தை அவர் குருவானவர்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார். பாவங்களை நீங்க ஆண்டவர் இயேசு குருவானவர்கள் மூலமாக மன்னிக்கின்றார். உங்களை புது படைப்பாக அவர் மாற்றுகின்றார். திருப்பலிக்கு நீங்கள் வரும் பொழுதும் அதுதான் நடக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது அற்புதமான அந்த ஒரு ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். என் பாவமே என் பாவமே என் பாவமே என்று நம்முடைய பாவங்களை எல்லோர் முன்னிலையிலும் நாம் அறிக்கை இடுகின்றோம். நாம் மறந்த போன பாவங்களாக இருக்கட்டும், தெரியாமல் செய்த பாவங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் நாம் கூறி மன்னிப்பு கேட்கின்றோம். யாரெல்லாம் நமக்காக ஜெபம் செய்கின்றார்கள் அந்த ஜெபத்திலே பாருங்கள், மரி அன்னையை ஜெபம் செய்ய நாம் கூறுகின்றோம். புனிதர்களை, வானதூதர்களை ஜெபம் செய்வதற்காக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அந்த ஜெபத்தை நாம் கூறுகின்றோம். அற்புதமான ஒரு ஜெபம். ஞாபகம் இருக்கா அந்த ஜெபம்? அதை எப்படி தொடங்குவோம்? அந்த ஜெபத்தை எப்படி சொல்லுவோம்? எல்லாம் வல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் என் கடமையை தவறியதாலும் நான் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. அந்த பாவி தன்னுடைய மாரை அடித்து கொண்டு கூறியது போல ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாம் அந்த ஜெபத்தை நாம் கூறுகின்றோம். தொடர்ந்து கூறுங்கள். ஆகையால் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் என் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவர் மன்னிக்கின்றார். சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னவென்றால், முழுமையாக நீங்கள் திருப்பலிக்கு வரக்கூடாது. நீங்கள் வந்தீர்கள் என்றால் என்ன நடக்கும்? பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இங்கு மாத்திரமல்ல, பாவ சங்கீதத்தை குருவானிடத்தில் அதுக்கப்புறமா நீங்க போய் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது அந்த ஜெபத்தை கூறியவுடன் குருவானவர் என்ன கூறுகின்றார்? எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை
நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. அற்புதமான வார்த்தைகள், திருச்சபை எழுதியிருக்கின்ற அந்த வார்த்தைகள். ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கின்றார். அதற்கு பின்பாக ஆண்டவரின் திரு உடலை ஆண்டவர் இயேசுவே கூறுகின்றார். யோவான் 6 அவர் கூறுகின்றார், என்னுடைய தசையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தாலொழிய உங்களுக்கு வாழ்வு இல்லை என்று. ஆண்டவருடைய தசையை உண்டு நாம் வெளியே போகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சாத்தானுக்கு பிடிக்காதது அதுதான். ஒவ்வொரு தடவையும் நாம் திருப்பலிக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களை புது படைப்பாக அவர் மாற்றுகின்றார். அதனால் திருப்பலிக்கு முழுமையாக நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்திலே நீங்கள் வர வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். கொலோசியர் 2:14 நாம் பார்க்கின்றோம், பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து விடுகின்றார். அற்புதமான வார்த்தைகள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்துகின்றார். அவருடைய இரத்தத்தால் அவர் தூய்மைப்படுத்துகின்றார், வார்த்தையால் அக்கினியினால் அவர் தூய்மைப்படுத்துகின்றார். எனவே தான் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதற்காகவென்றால் அவர் என்னை மன்னித்து என்னை புது படைப்பாக மாற்றுகின்றார். 4வதாக தந்தைக்கு என்னை உகந்தவராக மாற்றுகின்றார். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவர் என்னை இரத்தத்தால் கழுவுகின்றார், அவருடைய பெயரால் ஆவியினால் நான் தூய்மைப்படுகின்றேன். அதனால் தந்தையானவருக்கு ஏற்றவனாக அவர் என்னை மாற்றுகின்றார். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பர்ஃபெக்டாக முழுமையாக மாறவே முடியாது. நீங்கள் முழுமையாக மாற வேண்டுமென்றால் அவருடைய இரத்தத்தால் நீங்கள் தூயவராக்கப்பட வேண்டும், அவருடைய வார்த்தையால் நீங்கள் தூயவராக்கப்பட வேண்டும், அவருடைய பெயரால் அவருடைய அக்கினியினால் நீங்கள் தூயவராக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையும் கூறுகின்றது. உரோமையர் 5:9 நாம் பார்க்கின்றோம், ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என உறுதியாக நம்புகின்றோம் அன்றோ. அற்புதமான வார்த்தைகள். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தந்தைக்கு உகந்தவராக நாம் மாற வேண்டும் என்றால் இயேசுவால் மாத்திரமே முடியும். அவர் சிந்திய இரத்தத்தினால், அவர் கூறிய வார்த்தையினால், அவருடைய பெயரினால், அவர் அனுப்பிய அந்த தூய ஆவியினால் நம்மை தூயவராக்கி தந்தைக்கு உகந்தவராக இயேசு கிறிஸ்து மாற்றுகின்றார். யாரும் தந்தையிடத்திலே போக முடியாது, இயேசுவால் மாத்திரமே நாம் போக முடியும். 5வதாக என்னுடைய இழப்புகள் அனைத்தையும் அவர் கொடுப்பவராக இருக்கின்றார். ஊதாரி மகனை பாருங்கள், அவன் கையில் எதை வைத்திருந்தான்? அவன் கையிலே இருந்த சொத்து அனைத்தையும் இழந்தவனாக இருக்கின்றான், அவனுடைய பெயரை இழந்தவனாக இருக்கின்றான், தின்பதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கின்றான், உடுக்க உடை இல்லாமல் இருக்கின்றான், தன்மானத்தை இழந்து இருக்கின்றான், யாரிடத்திலுமிருந்தும் மரியாதை பெறுபவனாக அவன் இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவனாக உயிர் மாத்திரம் இருப்பவனாக அவன் இருக்கின்றான். செத்தவனை போல அவன் இருக்கின்றான். ஆனால் அவன் எடுக்கின்ற முடிவை பாருங்கள், அற்புதமான ஒரு முடிவு. அவன் என் வாழ்க்கையில் நான் முன்னேறி வருகின்றேன், நான் அங்கும் இங்குமாக செல்வேன், நண்பரிடத்திலே போவேன், எனக்கு தெரிந்தவரிடத்திலே போவேன் என்று போனானா? இல்லை, நேராக தந்தையை நோக்கி வருகின்றான். அன்புக்குரியவர்களே, இயேசுவை நோக்கி வாருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், இழந்தது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஊதாரி மகனை பாருங்கள், அவனிடத்திலே அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. அவன் வருவதை பார்த்தவுடன் தந்தையானவர் ஓடுகின்றார், அவனை கட்டி தழுவி ஏற்றுக்கொள்கின்றார். கட்டி தழுவுவது ஏற்றுக்கொள்வதற்கு சமம். அவனை முத்தமிடுகின்றார், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நீ எப்படி இருந்தாலும் சரி, அவமானப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தன்மானம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று முத்தமிடுகின்றார். அது மாத்திரமல்ல, காலணிகளை கொடுக்கின்றார். உனக்கு பாதுகாப்பு இல்லை, காலணிகளை எதற்காக நாம் போடுகின்றோம்? பாதுகாப்பிற்காக. உனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் கொடுக்கின்றேன். உனக்கு தன்மானம் இல்லாமல் நீ இருக்கின்றாய், யாரும் மரியாதை செலுத்துபவனாக நீ இல்லை, அதனால் உடையை கொடுக்கின்றார். உடையை கொடுப்பதன் மூலமாக நீ இழந்த தன்மானத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அவர் கொடுக்கின்றார்.
அவனுக்கு அதிகாரம் இல்லை. மோதிரத்தை கொடுத்து உனக்கு என்னுடைய சொத்துக்களின் மீது எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் இருக்கிறது என்று மோதிரத்தையும் கொடுக்கின்றார். அவன் இழந்த அனைத்தையும் தந்தையானவர் திருப்பி கொடுப்பவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களை சூழ்ந்து இருப்பவர்களோ நீங்கள் இழந்ததை கொடுப்பவர்களாக இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அனைத்தையும், நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுப்பவராக அவர் இருக்கின்றார். அவரிடத்திலே வாருங்கள், உண்மையாக இருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். இழந்த அனைத்தையும் அவர் கொடுப்பவராக இருக்கின்றார். நீங்கள் இழந்த உடல் சரீரமாக இருக்கலாம், உடல் நலம் குன்றி போயிருக்கலாம், அவர் கொடுப்பவராக இருக்கின்றார். இழந்த சொத்துக்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், தன்மானமாக இருக்கலாம், அவமானப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம், அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுப்பவராக இருக்கின்றார். எனவே தான் அவரிடத்திலே வந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆறாவதாக, அவர் அலகையை வென்று என்னையும் வெல்ல வைக்கின்றார். 1 யோவான் 3:8 பார்க்கின்றோம், பாவம் செய்து வருகின்றவர் அலகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகின்றது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். பாவத்தின் செயல்களை, அலகையின் செயல்களை துளைக்கவே இறைமகன் தோன்றினார். அவர் மட்டும் துளைக்கவில்லை, என்னாலும் அலகையின் செயல்களை தொலைக்க முடியும். அலகை என்னுடைய வாழ்க்கையிலே நுழைந்து செய்யவிருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் என்னாலும் தொலைக்க முடியும். இயேசு என்கின்ற பெயரினால், அவருடைய சிலுவையினால், அவருடைய அக்கினியினால், அவருடைய பெயரினால் அனைத்தும் கூடும். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அலகைக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். திருவெளிப்பாடு 13:7 பார்க்கின்றோம், இறை மக்களோடு போர் தொடுக்கவும் அவர்களை வெல்லவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. குலத்தினர், மக்கள் இனத்தினர், மொழியினர், நாட்டினர் ஆகிய அனைவர் மீதும் அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளே வர கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்த, உடல் நலம் குன்றி போகச் செய்ய, இழப்புகளை ஏற்படுத்த, நிம்மதியின்மையை ஏற்படுத்த அந்த அலகைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்மையை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அந்த அலகையை வெல்வதற்கு ஆண்டவர் நிறையவற்றை விட்டு செஞ்சிருக்கின்றார். பல நேரங்களில் நாம் உபயோகிப்பது இல்லை. ஆண்டவர் இயேசு பலவற்றை நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். அவர் விட்டு சென்றிருப்பதை பாருங்கள். அவருடைய பெயர், வல்லமையான பெயர் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த பெயரை அவர் விட்டு சென்றிருக்கின்றார். இரண்டாவதாக, அவருடைய இரத்தம், அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை, அவருடைய சிலுவை, அவருடைய காயங்கள், அவருடைய உடல், நற்கருணை என்கின்ற அவருடைய உடல், அவருடைய அன்னை, இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். இவை அனைத்திலும் வல்லமை இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இவை அனைத்திலும் வல்லமை இருக்கின்றது. அதனால் தான் 2 கொரிந்தியர் 10:4-5 வரை நாம் பார்க்கின்றோம், எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. சாத்தானோடு நாம் போரிடுவதற்கு இருக்கின்ற கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்க்கக்கூடியவை. எவை அவைகள்? இவை அனைத்தும் தான். இயேசு என்கின்ற பெயரை கேட்டவுடன் எல்லா பேய்களும் அரலும். அதனால் தான் இயேசு கூறுகின்றார், என் பெயரினால் நீங்கள் பேய்களை ஓட்டலாம். உங்கள் வாழ்க்கையிலே தரித்திரியத்தின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், பொய் சொல்ல வைக்கின்ற ஆவிகள் உள்ளே இருப்பதாக தெரிந்தால் விரட்ட வேண்டும். உங்களுடைய பெயரிலே அல்ல, என்னுடைய பெயரிலே அல்ல, இயேசு என்கின்ற பெயரிலே நாம் விரட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையை விட்டு, என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு போ அப்பாலே என்று விரட்ட வேண்டும். இயேசுவின் பெயருக்கு வல்லமை இருக்கின்றது. அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தத்தை உபயோகியுங்கள். பலரும் இயேசுவின் இரத்தத்தை உபயோகிக்கவில்லை. பல நேரங்களிலே உங்களிடத்திலே நான் நினைத்து கொள்ளுங்கள், நிறைய தங்கம் உங்களிடத்திலே இருக்கலாம்,
நீங்கள் வறுமையிலே இருப்பவர்களாக இருக்கலாம். நிறைய தங்கம் இருக்கின்றது. அந்த தங்கத்தை மாற்றி காசாக்கி வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமா செழுமையில் இருக்க முடியும். தங்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு விட்டு விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய பெயர், இரத்தம், அவருடைய சிலுவை, அவருடைய அக்கினி, ஆவியானவர், அவருடைய அன்னை, இவை அனைத்தையும் நமக்காக விட்டு சென்றிருக்கின்றார். ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜெபத்திலே இவை அனைத்தையும் வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அசுத்த ஆவி உள்ளே வராது. நீங்கள் வெல்பவர்களாக இருப்பீர்கள். அதனால் தான் இவை அனைத்தையும் நீங்கள் உபயோகிங்கள். ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பொருந்திய இவை அனைத்தையும் உபயோகிப்பீர்கள் என்றால் உள்ளே அழகையானவன் வரமாட்டான். உங்கள் உடலின் உள்ளே வரமாட்டான், உங்கள் வாழ்க்கையின் உள்ளே வரமாட்டான், உங்கள் குடும்பத்தின் உள்ளே வரமாட்டான், உங்கள் பங்கின் உள்ளே வரமாட்டான், உங்கள் ஊரின் உள்ளே அந்த அழகை வரமாட்டான். எனவே தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டுவை அவர் பெயர், அவருடைய இரத்தம், அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை, அவருடைய சிலுவை, அவருடைய காயங்கள், அவருடைய உடல், நற்கருணை, அவருடைய அன்னை. அற்புதமான ஒரு அன்னையை நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கின்றார். கடைசியாக இயேசுவை நாம் பற்றி கொண்டால் என்ன நடக்கும் என்றால் கனி கொடுப்பவர்களாக நாம் இருப்போம். யோவான் 15:5 நாம் பார்க்கின்றோம், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி கொடுப்பார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையோடு நீங்கள் இணைந்திருந்தால் குறித்த காலத்திலே கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு அனுப்பிய அந்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்திருந்தால் எல்லா காலத்திலும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் கனி கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தை விட்டுவிட்டு நீங்கள் வெளிவரலாம். திரும்பவும் அழகை உங்கள் உள்ளே வருவான். பாவத்தை செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பான். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய பெயரை கூறிக்கொண்டே இருங்கள். அன்போடு அவரோடு இணைந்து இருங்கள். விடுதலையை பெறுவீர்கள். அழகை உள்ளே வரவே மாட்டான். எதற்காக இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால் அவர்தான் உண்மையான கடவுள். இரண்டாவதாக, எனக்காக மரித்து வாழ்வை தருபவர் இயேசு. மூன்றாவதாக, என்னை மன்னித்து புது படைப்பாக மாற்றுகின்றவர் இயேசு. நான்காவதாக, தந்தைக்கு என்னை உகந்தவராக மாற்றுபவர் இயேசு. ஐந்தாவதாக, என் இழப்பை எனக்கு திரும்பவும் கொடுப்பவர் இயேசு. ஆறாவதாக, அழகையை வென்று என்னையும் வெல்ல வைக்கிறவர் இயேசு. ஏழாவதாக, இந்த உலகத்திலே நான் கனி கொடுப்பவனாக மாற வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். எனவே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை. இயேசு இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு இல்லாமல் நீங்களும் இல்லை, நானும் இல்லை, இந்த உலகமும் இல்லை. அவரை பற்றி கொள்ளுங்கள், அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எம் அன்பு ஆண்டவரே, நீர்தான் உண்மையான தேவன், கடவுள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நீர் அனுப்பப்பட்டவர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், தண்டனைகள் அனைத்தையும் உம்மீது நீர் எடுத்துக்கொண்டீரப்பா. நாங்கள் நன்றி கூறுகிறோம் தேவனே. எங்களுக்காக மரித்தவரே, நாங்கள் இறக்கக்கூடாது என்பதற்காக எங்கள் மரணத்தை உம்மீது ஏற்றுக்கொள்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. புது வாழ்வை எங்களுக்கு கொடும். இதோ சாத்தானை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி விடும் அப்பா. நாங்கள் வெற்றியின் மக்கள். இதோ நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற உம்முடைய பெயர், உம்முடைய இரத்தம், தூய ஆவியானவர், மரியன்னை அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகித்து வெற்றி காண்பவர்களாக எங்களை இருக்கச் செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தந்தை இடத்திலே வந்து சேர வேண்டும். அதுதான் எங்களுடைய நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு.
விண்ணும் மண்ணும் கூட அழிந்து போகும் அப்பா. நீரும் உம் தந்தையும் தூய ஆவியானவரும் இருக்கக்கூடிய அந்த இடம் ஒன்றே நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை நாங்கள் பற்றி கொள்ள செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.